கலாத்தியர் 5:22 நாம தியானிக்கும் போது ஆவியின் கனிகளை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுல பிரதானமா சொல்லப்படுகிற கனிகள்ல நீடிய பொறுமையும் சாந்தமும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ரொம்ப அவசியம் என்பதை இந்த நாட்கள் நமக்கு உணர்த்துகிறது. சாந்தமும் பொறுமையும் இல்லை அப்படின்னா நானும் நீங்களும் சாட்சியுள்ள தேவ பிள்ளைகளாக இந்த பூமியில இன்னைக்கு வாழவே முடியாது அப்படின்ற எதிரான சூழ்நிலைகள் நிலவுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் இயேசு சொல்லும் போது சொன்னாரு, நான் சாந்தமா இருக்கிறேன், நீங்க என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்கள். சாந்தம்னா என்ன அப்படின்னு நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, வையப்படும் போது வையல, பாடுபடும் போது பயமுறுத்தல, என்ன நடந்தாலும் பொறுமையோடு நீடிய பொறுமையோடு கடந்து சென்றார். அதனாலதான் அவர் இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார், நமக்கெல்லாம் சாட்சியா இருக்கிறார். அவரை தான் நாம் என்ன செய்யறோம், சாதனை மனிதனாக அல்லது சாதனை புருஷனாக பார்க்கிறோம். நீங்களும் நானும் இன்றைய சூழ்நிலைகள்ல குடும்பத்திலையும் வெளியிலையும் வேலை பார்க்கிற இடங்களையும் படிக்கிற இடங்களையும் ஊழியத்திலையும் எங்கேயுமே மோசேவை போல பூமி எங்கும் சாந்தத்தை வெளிப்படுத்துவோம். அப்பதான் நம்ம சாட்சியா இருக்க முடியும், அப்பதான் சாத்தானை ஜெயிக்க முடியும், அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும், நமக்கான ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்க முடியும். அதனால சாந்தத்தையும் பொறுமையையும் பெருக்குவதற்கும் கை கொள்வதற்கும் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக.